நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஒரு புதிய ஆண்டுக்குள் प्रवेशिके कर्ता नमक कृपा செய்திருக்கிறார். ये नए साल में प्रवेश करने के लिए प्रभु हमें अनुग्रह किया. 2021 ஆண்டை காணும்படியாக कर्ता நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். प्रभु की बड़ी अनुग्रह से 2021 को प्रभु ने देखने के लिए प्रभु ने अनुग्रह किया. इसलिए प्रभु को धन्यवाद. கடந்த ஆண்டை வெற்றிகரமாக முடிக்கவும் बड़े जीत से हम पिछले साल को पूरा करने இந்த புத்தாண்டை காணவும் कर्ता நமக்கு கிருபை செய்திருக்கிறார். और ये नए साल को देखने के लिए प्रभु ने अनुग्रह किया. इसलिए प्रभु को धन्यवाद. காலங்கள் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. समय जो है प्रभु के हाथ में है. தம்முடைய ஜனங்களுக்கு காலங்களை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். समय अपने लोगों को देता है वो. காலங்களின்படி கர்த்தரும் ஏதாவது கிரியை செய்கிறார். और समय के मुताबिक वो क्रिया भी करता है. காலத்திலிருந்து அவர் விலகி இருந்த போதிலும் जब समय से जब बाहर रहने के बावजूद காலத்திற்கு உள்ளாக அவர் செயல்படுகிறார். समय में रहकर उसने क्रिया की. கடவுளை காலம் ஏதாவது ஆட்கொள்ளுகிறது இல்லை. समय प्रभु को काबू नहीं कर सकता. காலங்களை காட்டிலும் அவர் வேறுபட்டு இருக்கிறார். वो वक्त से गुजर कर खड़ा है. அவர் காலத்திற்கு உள்ளாக அவர் கிரியை செய்கிறார். वक्त समय के अंदर भी काम करता है. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. இப்பொழுது நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமாக. सब उठकर खड़े रहेंगे. இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்த வசனத்தை நான் படிப்பேன். 3 முறை நீங்கள் என்னோடு சேர்ந்து படிக்கணும். ये साल का वादाओं का वचन को मैं पढ़ूंगा. उसे आप 3 बार दोहराइए. நாம் எல்லோரும் எழுந்து நிற்போமாக. हम सब उठकर खड़े रहे. எல்லோரும் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து सब ने पवित्र बाइबल खोले. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ज़करिया का किताब 9ஆம் அதிகாரம் 9वां अध्याय 12வது வாக்கியத்தை 12वां वचन को 3 முறை நாம் வாசிக்க வேண்டும். 3 बार हम पढ़े. ज़करिया 12:9. நான் சொல்லுகிறதற்கு அது பின்னாலே நீங்கள் சொல்லிட்டு வாங்க. நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன் என்பதாம். எல்லாரும் உட்காரலாம். सब बैठे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. ஆண்டவர் இந்த ஆண்டிற்கு தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம். अब हमने जो प्रभु अपने लोगों को जो दिए गए वादाओं को हम पढ़े. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம். ज़करिया का किताब के 9वां अध्याय के 12वां वचन. நம்பிக்கையுடைய சிறைகளே, हे उम्मीदवार, அரணுக்கு திரும்புங்கள். किले में वापस आओ. இரட்டிப்பான நன்மையை தருவேன். तुमको दुगना अजर दूंगा. இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி இங்கே வாக்குரைக்கப்பட்டது. आज ही बताता हूं आ दूंगा करके. இந்த வசனத்தின் பின்னணியை நாம் முதலாவது நாம் பார்க்க வேண்டும். ये वचन के जो के विषय के बारे में हम देखेंगे. பின்னணியினுடைய சரித்திரம் என்ன, எதற்காக இது எப்பொழுது சொல்லப்பட்டது, இதனுடைய முகாந்திரம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். इस वचन के पीछे क्या है, इतिहास क्या है, क्या घटी उस जमाने में, उसके बारे में हम देखेंगे. கிமு 587ஆம் ஆண்டிலே, मसीह के पहले 580 साल पहले பாபிலோனியர்கள் எருசலேமை முற்றுகையிட்டனர். बेबीलोन ने आके यरूशलेम को पूरी तरह कब्जा किया. அவர்கள் முத்திரை அவைகளை பிடித்துக்கொண்டு कब्जा किया. அதை முற்றிலுமாக அழித்து போட்டார்கள். पूरी तरह से उसे ढा दिए. அங்கே இருந்த தேவாலயத்தை எல்லாம் இடித்து போட்டார்கள். मंदिर को ढा दिए. अनेक ஜனங்களை சிறைகளாக பிடித்துக்கொண்டு போய்விட்டார்கள். लोगों को कैदी बनाए. தேவஜனங்கள் எல்லோரும் சிதறடிக்கப்பட்டார்கள். लोग सब यहाँ वहाँ के तितर बितर हो गए. யூத ஜனங்கள் சிறையாக அவர் கொண்டு செல்லப்பட்டார்கள். यहूदी लोग कैदी बने के दूसरे एक मुल्क में. பாபிலோனிய அரசனாகிய நேபுகாத்நேசார் இஸ்ரவேலை பிடித்து
எடுத்துக்கொண்டான். बेबीलोन ने यरूशलेम जो कि बेबीलोन का राजा नेबुकदनेस्सर ने यरूशलेम को कब्जा किया। இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறினது நிமித்தமும் इजरायलियों ने के प्रभु के जो कि आज्ञा का उल्लंघन किया, தேவனுடைய உடன்படிக்கைக்கு உள்ளாக இராதது நிமித்தமும் प्रभु के अहद के बाहर थे, ஆண்டவர் தான் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பியதை எச்சரித்து கொண்டு வந்தார். अपने नबियों को भेज कर उन्हें चेतावनी दी, என்னுடைய பிரமாணங்களை நீங்கள் அதை கைக்கொள்ள வேண்டும். मेरे आज्ञा का पालन करो। நீங்கள் கைக்கொள்ளவில்லை என்றால் अगर पालन नहीं किया கண்டிப்பாக நீங்கள் சிறைகளாக நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருந்தார். यकीनन तुम्हें कैद किया जाओगे करके कहा। பாபிலோனிய அரசனாகிய நேபுகாத்நேசார், बेबीलोन का राजा नेबुकदनेस्सर அவன் எருசலேமுக்கு விரோதமாக அவன் படையெடுத்து வந்தான். यरूशलेम के खिलाफ आके लड़ाई लड़ा। அந்த பட்டணத்தை முற்றுகையிட்டான். वो अपने फौज को लेकर पूरे चारों तरफ से उस शहर को घेर दिया। வெகு மாதங்கள் அவன் தான் முற்றுகையிட்டு बहुत महीने के बाद அந்த பட்டணத்தை தான் பிடித்துக் கொண்டான். उस शहर का कब्जा किया पूरी तरह से। அதில் காணப்பட்ட தேவாலயத்தை அவன் இடிக்க போனான். वहां पर जो मंदिर था यरूशलेम मंदिर को आके वो ढाना चाहता था। ஆசாரியர்கள் எல்லோரும் ஓடி போனார்கள். याजक सब भाग गए। அங்கே தேவனுடைய பிரசன்னம் தேவ மகிமை அங்கே இழந்ததாக இருந்தது. प्रभु की उपस्थिति वहां पर आके वहां से निकल गई। எசேக்கியேல் தீர்க்கதரிசி தேவாலயத்திலிருந்து தேவனுடைய மகிமையானது கடந்து சென்றதை குறித்து அவர் எழுதுகிறார். एजेकिएल के नबी आके इस प्रकार आके प्रभु की महिमा के उस मंदिर से निकल चुका करके देखता है। अनेक ஜனங்கள் சிறைகளாக பிடிக்கப்பட்டார்கள். कैदी बन गए। இவர்கள் எல்லோரும் பாபிலோனுக்கும் बेबीलोन में வடபுறத்தில் இருந்து 10 கோத்திரங்கள் அசிரியாவுக்கும் கைதிகளாக அவர்கள் சிறை और பிடிக்கப்பட்டார்கள். जो पूर्व के ये 10 जाके गोत्रा के सीरिया के लिए कैदी हो गए, सीरिया में कैदी हो गए। வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவதாது வாக்கியம் வசனங்கள், हाँ, जो प्रभु के वचन में जो ये वचन जो है அதில் காணப்படுகிற சரித்திர பின்னணிகள், इतिहास की जो पीछे की बात है। தென்னகத்தில் உள்ளதா இஸ்ரவேலில் உள்ள தென் பகுதி எருசலேம், யூதா, பென்யமீன் கோத்திரத்தை குறித்த சரித்திரம் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூதா, பென்யமீன் आके जो आके दक्षिण के उन लोगों के बारे में लिखा है। வடபுறத்தில் உள்ளதாவது 10 கோத்திரத்தை குறித்ததா சரித்திரமே வேதாகமத்தில் கிடையாது. उत्तर दिशा के उनके बारे में कोई इतिहास नहीं है। அவர்களை குறித்து தானதாவது தீர்க்கதரிசி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் उनके बारे में नबी प्रभु यीशु मसीह காணாமல் போன ஆடுகள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். आके जो खोया हुआ भेड़ कहता है। இந்நாள் வரைக்கும் 10 கோத்திரத்தார் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி எவருக்கும் தெரியாது. अब तक 10 गोत्र कहां पर है करके किसी को पता नहीं। இப்பொழுது நாம் இந்த வசனத்தின் பின்னே நாம் கவனிப்போம். इस वचन के पीछे की बात देखिए। 538 கிமுவில் 538 का जो मसीह के पहले பாபிலோனும் நேபுகாத்நேசாரும் बेबीलोन का नेबुकदनेस्सर பார்சிக அரசனாகிய கோரேசினுடைய கரத்தில் அவர்கள் விழுந்தார்கள். जो फारसी का राजा कोरेश के हाथ आके गिरे। இந்த பார்சிக அரசனாகிய கோரேஸ் பாபிலோனை பிடித்துக் கொண்டான். कोरे जो है फारसी का राजा बेबीलोन को पर कब्जा किया। உடனடியாக கோரேஸ் என்ன செய்தான் என்றால், फौरन कोरेश ने क्या किया? சிறைப்படுத்தப்பட்டிருக்கிற யூதர்கள், जो कैदी हुए यहूदियों को, அவர்கள் அடிமைகளாக இருக்கிறவர்கள் எல்லோரும் மறுபடியும் எருசலேமுக்கு போக வேண்டும் என்று, जो गुलाम थे सबको वापस यरूशलेम भेजा। ஜெருபாபேல் யெசுவா அவருடைய தலைமையிலே, जरुब्बाबेल करके जो आके जो यीशु के उसके नेतृत्व में, நெகேமியா, எஸ்ரா போன்றவர்களுடைய காலங்களிலே, नेहमाया और इज़्रा के उनके जमाने में अनेक சிறைகள் இவர்கள் இந்த தலைவர்களுக்கு பின்னால் எருசலேமுக்கு சென்றார்கள். वो सब जब पकड़े गए कि उनके पीछे के यरूशलेम அவர்கள் சென்ற நோக்கம் என்னவென்றால், उनका जाने का मकसद, கோரேஸ் ஒரு சட்டத்தை பிறப்பித்தான். कोरेश एक हुक्म जारी किया। அந்த சட்டம் என்னவென்றால், वो क्या हुक्म है? உங்களுடைய தேவாலயத்தை மறுபடியும் கட்டி எழுப்புங்கள், अपने मंदिर को फिर से बहाल करो, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। இந்த ஜனங்கள் எல்லோரும் எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக முயற்சித்தார்கள். वे सब आके यरूशलेम में निकल पड़े उसे फिर से आके बहाल करने। அவர்கள் 516 கிமு 516 मसीह के पहले 516 में அந்த தேவாலயத்தை கட்டி எழுப்பினார்கள். फिर से उस मंदिर को बहाल किया, उन्होंने बांधा। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் கூறப்பட்ட இந்த தீர்க்க தரிசனத்தை ऐसे हालात में ये नबूवत की गई है। 4000 ஆண்டுகள் கழித்து நாம் அதை தியானிக்கிறோம். 4000 साल के बाद उसे हम याद करते हैं। நம்பிக்கை உடையதால் சிறைகளே, जो आके ना उम्मीद, जो आके जो कैदी, சிறைகளாக இருக்கிறதா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. तुम जो कैद में हो तुमको एक भरोसा है। நீங்கள்
என்னிடத்துக்கு திரும்புங்கள் तुम केले वापस लौटो, உங்களை ரெட்டிப்பாக நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் दुगना आशीर्वाद दूंगा, இன்றைக்கே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக அதாவது உரைக்கிறார் अब ही दूंगा करके नबूवत करता है नबी के அந்த जरिए। காலகட்டத்தை அதாவது இப்பொழுது உள்ள காலத்தை கொஞ்சம் யோசித்து उस பாருங்கள் जमाने को और अब के वर्तमान के इस वक्त को याद करके ரெண்டுவதா देखिए, சிமிலராகத்தான் இருக்கும் दोनों एक सा है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக की महिमा நாம் हो। எல்லோரும் ஒரு விதமான அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறோம் एक वक्त एक तरीके से हम एक सब गुलाम है, சாத்தானுடைய அடிமைத்தனம் शैतान की गुलामी, மனிதனுடைய ஏதாவது எதிர்ப்புகள் इंसान की जो பல विरोधी, தீங்குகளிலே தேவஜனங்கள் ஆங்காங்கு ஏதாவது கஷ்டப்படுகிறார்கள் कई की बुराई के जो के बीच प्रभु के लोग रहते हैं। அவர்களுக்கு இங்கே ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் यहाँ கொடுக்கப்பட்டிருக்கிறது पर एक वादा दिया गया है, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது उनको उम्मीद है, அவங்களுடைய எதிர்காலமானது நம்பிக்கைக்குரியதாக तुम्हारा இருக்கிறது आने वाला के दिन जो कि उम्मीद से भरा நீங்கள் है, கடந்த காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் के भूतकाल के जो गुजरे हुए दिनों के बारे में फिक्र ना இந்த करें। இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதாவது 70 ஆண்டுகள் ஏதாவது அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் 70 साल गुलामी में थे। இதை குறித்து பாபிலோன் ஏதாவது எரேமியா தீர்க்கதரிசியும் इसके बारे में यिर्मयाह नबी, தானியேல் தீர்க்கதரிசியும் दानियल नबी, சகரியா தீர்க்கதரிசியும் जकरिया नबी இதை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள் इसके बारे में कहते हैं, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக प्रभु की महिमा हो। ஆண்டவருடைய உடன்படிக்கை ஏதாவது மீறினவர்கள் प्रभु के अहद को जिस किसी ने आके उसे उल्लंघन किया, ஆண்டவருடைய பிரமாணங்களை ஏதாவது கைக்கொள்ளாதவர்கள் மேல் प्रभु के है काम को किसी ने नहीं आके अमल किया, இப்படி தேவன் தண்டிப்பார் என்றதாவது ஒரு உதாரணம் ஏதாவது இங்கே ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறது मिसाल हमको दिया गया कि इस तरीके के वो लोग सजा पाएंगे करके। மனிதன் ஏதாவது அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கிறான் इंसान गुलामी में है, ஒன்று அரசியல் ஏதாவது அடிமைத்தனத்திற்குள்ளாக एक இருக்கிறோம் राजनीतिक गुलामी இன்னொன்று பாவ அடிமைத்தனத்திற்குள்ளாக और இருக்கிறோம் दूसरा के पाप की गुलामी। தேவன் அவர்களை ஏதாவது கைவிடவே இல்லை प्रभु ने नहीं छोड़ा हरगिज। ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து ஏதாவது சொல்லும் பொழுது अपने लोगों के बारे में जब प्रभु कहते हैं உங்களை நான் ஏதாவது தண்டிப்பேன் सजा दूंगा, மட்டாக தண்டிப்பேன் तुम्हें बहुत सजा दूंगा, ஆகிலும் ஏதாவது உங்கள் மேல் என்னுடைய கிருபை ஏதாவது விலக்கி போட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் लेकिन சொல்லுகிறார் प्रभु कहता है कि अब मेरा अनुग्रह तुमसे कभी दूर नहीं होगा। இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது ये वादा इजरायली को दिया गया, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியதாக இருக்கிறது ये वादा हमारा भी है। இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஏதாவது மத கட்டுப்பாடு और जो इजरायलियों का जो धार्मिक जो के पाबंदी, சமுதாய கட்டுப்பாடு सामाजिक पाबंदी இன்னும் ஏதாவது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை और जो जिंदगी उनकी पारिवारिक இன்னும் जिंदगी ஏதாவது பலதரப்பட்ட நன்மைகள் எல்லாம் சிதறி ஏதாவது போயிட்டு और हर तरह के भलाई के सब के यहाँ वहाँ के चला गया, அவர்கள் இந்நாள் வரைக்கும் ஏதாவது அடிமைகளாக தான் अब இருக்கிறார்கள் भी गुलामी में ही है। இது ஆத்மீகமாக நாம் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் आत्मिक तौर से क्या समझना है, மனிதன் ஒரு விதத்தில் அவன் அடிமையாக இருக்கிறான், एक तरीके से इंसान गुलाम में है। தேவன் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை एक கொடுத்திருக்கிறார், वादा देता है प्रभु, உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கிறது, तुमको उम्मीद भरोसा है, நீங்கள் ஏதாவது கவலைப்பட்டு நீங்கள் சோர்ந்து விடாதீர்கள், तुम फिक्र करके गम में आके ना डूबो, உங்களை ஏதாவது எவனும் அழிக்க முடியாது, तुम्हें कोई मिटा नहीं सकता। கடவுளும் ஏதாவது தம்முடைய ஜனங்களை ஏதாவது அழிப்பது இல்லை, प्रभु भी अपने लोगों को नहीं मिटाता, தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் தண்டிக்கிறார், अपने लोगों को सजा देता है, ஆகிலும் ஏதாவது அவர்களை மறுபடியும் ஏதாவது நிலைநிறுத்துகிறார், वापस उन्हें कायम करता है। அதை எப்படி செய்கிறார் वो என்றால் कैसा करता है, பார்சி அரசனாகிய ஏதாவது கோரேசின் மூலமாக फारसी के जो राजा कोरेश के இந்த जरिए ஜனங்கள் எல்லோரும் நீங்கள் மறுபடியும் இஸ்ரவேலுக்கு போங்க, तुम सब वापस यरूशलेम लौट जाओ, அங்கே உங்க ஏதாவது தேவாலயத்தில் கட்டுங்க अपने मंदिर को वापस तुम என்று சொல்லி बांधो। ஏதாவது ஒரு ஏதாவது கட்டளை ஏதாவது அவனதை एक பிறப்பிக்கிறார், आगे एक हुक्म जारी करता இவன் है। ஏதாவது உலகத்தில் எழும்பின பெரிய ஒரு அரசனாகும், एक बड़ा राजा था उस जमाने இது का। சரித்திரத்தில் நடந்ததாவது உண்மை ये சம்பவமாகும், तारीख में इतिहास में घटी हुई एक घटना है। இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் போய் தேவாலயத்தை ஏதாவது கட்டி எழுப்பதாவது முயற்சித்தார்கள், इजरायली यरूशलेम में जाकर प्रभु के मंदिर बांधने की कोशिश की। அவர்களுக்கு ஏதாவது பெரிய ஏதாவது நெருக்கடி உண்டாயிற்று, कई अड़चने आई, ஆலயத்தை ஏதாவது கட்ட முடியாமல், मंदिर बांध नहीं सकते थे, இன்னும் ஏதாவது பல ஏதாவது எதிர்ப்புகள், कई आके उनके खिलाफ आके कई बाधाएं आई, பல ஏதாவது தோல்விகள், कई हार का सामना भी करना पड़ा। அவைகளுக்குள்ளாக அவர்கள் ஏதாவது செல்லும்படியாக நேரிட்டது, इस तकलीफ के बीच में कि वे आके जाना चाहते थे। அப்படிப்பட்ட காலகட்டங்களிலே தான் ऐसी परिस्थिति में இந்த வாக்கியம் ஏதாவது ये கொடுக்கப்படுகிறது, वादा दी गई உங்களை है, நான் ஆசீர்வதிப்பேன், मैं आशीष करूंगा, இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன், दुगना आशीष करूंगा। ஹalleluya, हालेलुया। தேவ ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க प्रभु விரும்புகிறார், लोगों को आशीष करना चाहता நம்ம है। காலங்களில் ஏதாவது ஆசீர்வாதத்தை நாம் ஏதாவது பெறுத விரும்புவோம், एक जमाने में क्या वो आशीर्वाद पाना चाहते थे, தேவன் தம்முடைய ஜனங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார், दुगना आशीर्वाद देना चाहता है। 9ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் 9वां अध्याय के 9वां वचन, சியோன் குமாரத்தி ஏதாவது கெம்பீரித்து மகிழ் என்று ये சொல்லி सिय्योन ஏதாவது के இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ये सिय्योन की बेटी निहायत को शादमान हो। வாசிக்கலாம் சகரியா 9:9.
ம் எருசலேம் குமாரத்தியே கிம்பிரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மரியின் மேல் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இங்கே பாருங்கள், வரப்போகிற நம்பிக்கை குறித்து அது இங்கே தீர்க்க தரிசனமாக சகரியா எழுதுகிறார். नबूवत के तौर पे आने वाले भरोसे के बारे में के यहाँ जिक्र आया कि जो नबूवत करता है, உங்களை ஆண்ட அரசர்கள் तुम पर जो हुकूमत किया राजा, அவர்கள் எல்லோரும் பொய்யர்களாக वो இருந்தார்கள். सब झूठे हैं, எல்லோரும் தான் பொய் தீர்க்க தரிசனம் सब சொன்னார்கள். झूठे नबूवत की, நீங்கள் எல்லோரும் सब ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். के धोखे में हो तुम। உங்களுக்கு ஏதாவது அரசனாகிய நானே உங்கள் மத்தியிலே வருவேன் मैं राजा तुम्हारे बीच में என்று आऊंगा, சகரியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் ऐसा உரைக்கிறார். नबूवत करता है नबी के जकरिया। இரண்டாவது அதிகாரம் 10வது வாக்கியத்திலே दूसरा अध्याय के 10वां वचन, இரண்டாவது சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாதாக. पवित्र नाम को धन्यवाद। தேவன் நம்ம மத்தியிலே வந்ததாவது இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். हमारे बीच में वो रहना चाहता है प्रभु। ஆண்டவர் தான் இஸ்ரவேலருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மத்தியில் இருக்கவே அவர் விரும்பினார். प्रभु जो कि इस्राएलियों के लोग के बीच में रहना पसंद करता था, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனை தான் கைவிட்டு விட்டார்கள். लेकिन इस्राएलियों ने प्रभु को ठुकरा दिए। இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் வந்து இருக்கும்படியாக इस्राएलियों के बीच प्रभु रहना चाहता है, இறைவனாக இருக்கிற மேசியா தான் அவர்கள் மத்தியிலே வருவார் என்ற தீர்க்க தரிசனம் और ये உரைக்கப்பட்டிருக்கிறது. नबूवत की गई कि जब प्रभु जब मसीहा के तुम्हारे बीच में आएगा, சீயோன் குமாரத்தியே தான் கெம்பீரித்து மகிழ். ये सियन की बेटी निहाश शादवान हो, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் மகிழ்ந்து களி கூறுங்கள். और एक इस्राएली लोग के ललकारो, தேவன் உங்கள் மத்தியிலே தான் प्रभु வரப்போகிறார். तुम्हारे बीच आने वाला है। தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தான் நம்முடைய ஜீவிதத்திலே நம்முடைய குடும்பத்திலே அவர் வர வேண்டும். हमारे जिंदगी में हमारे परिवार में प्रभु आना है। தேவன் இல்லாத வாழ்க்கையானதாவது வேஸ்டான வாழ்க்கையாகும். बिना प्रभु के हमारा जिंदगी के बेकार है। நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை நாம் வரவேற்க வேண்டும். हम शादमानी से खुशी से प्रभु की आके हम स्वागत करें। மறுபடியும் சகரியா 3ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்திலே जकरिया 3:14 में 3:14 3:14 नहीं लगता 3:14 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु की महिमा हो। இங்கே தீர்க்கதரிசி या नबी இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் மன்னிப்பையும் इस्राएलियों को माफी, அவர்கள் மத்தியிலே வந்து இருக்கிறதை குறித்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். जो तुम्हारे दरमियान रहूंगा करके वो वादा देता है। இஸ்ரவேலின் அரசன் ராஜா நம்ம மத்தியிலே வரப்போகிறார். इस्राएल का राजा बादशाह हमारे दरमियान आने वाला है। அவர் நீதி உள்ளவராக वो வரப்போகிறார். धर्मी करके आने वाला அவர் है। ரட்சிப்பை கொடுக்கும்படியாக वो வரப்போகிறார். नजात उद्धार देने वाले आने वाला है। ஜனங்களுக்கு ரட்சிப்பையும் நீதியும் கொடுக்கும்படியாக வருகிறார். प्रभु लोगों को धर्मी और धार्मिकता और उद्धार देने के लिए आने वाला தேவனுடைய है। நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। சீயோன் குமாரத்தி என்று சொல்லி ஆண்டவர் அன்பாக அவர்களை बड़े அழைக்கிறார். प्यार से सिय्योन की बेटी करके उन्हें बुलावा देता है। எருசலேமின் பிள்ளைகள் यरूशलेम के बेटी சியோனில் வாசமாயிருப்பார்கள். सिय्योन में निवास करेंगे। எருசலேமில் இருக்கிறவர்கள் यरूशलेम में रहने वाले அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லி वो प्रभु அழைக்கப்படுகிறார்கள். के लोग करके बुलाए जाएंगे। அவர்கள் மத்தியிலே இறைவன் இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். उनके दरमियान प्रभु रहना चाहता है। ஏனென்றால் அவர்கள் ஒரு நம்பிக்கை ஒரு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு एक கொடுக்கப்பட்டிருக்கிறது. भरोसा का एक वादा दिया गया है। ஏனென்றால் மனிதன் நம்பிக்கை நாம் இழந்திருக்கிறோம். बेभरोसे के इंसान है। கடந்த ஆண்டிலே உண்டாயிருந்த உலகம் எங்கும் உண்டாயிருந்த வியாதி நிமித்தம் पिछले साल हुए जो बीमारी महामारी के बदले கடந்த ஒரு கூட்டத்திலே நான் சொன்னேன். मैंने कहा कि सभा में मैंने कहा 17,000 சொச்சம் ஜனங்கள் இந்தியாவிலே மரிச்சிருக்கிறார்கள். 17.5 लोग किसी के भारत देश में मारे गए। ஆனால் உலகம் எங்கிலும் பார்த்தா 1.5-2 கோடி ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். 1.5 से 2 करोड़ लोग पूरी दुनिया मारे गए। மனிதன் நம்பிக்கை இழந்து போய்விட்டான். इंसान बेभरोसा हो गया। இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது हम लोग प्रभु इस्राएल के बारे में देखते हैं அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக वे இருக்கிறார்கள். प्रभु के लोग हैं, தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக प्रभु இருக்கிறார்கள். से बुलाए गए हैं। தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாகவே प्रभु के आशीर्वाद को पाने के लिए தேவஜனங்களோடு இறைவன் உடன்படிக்கை செய்தார். अपने लोगों के साथ प्रभु अहद बांधता है, அந்த कॉन्फ्रेंस बांधता है। உடன்படிக்கையினுடைய சரத்து என்னவென்றால் वो सके अहद का क्या विषय है? தேவனுடைய வார்த்தையை தேவஜனங்கள் கேட்டு மதித்து அதன்படி ஜீவிக்க வேண்டும். प्रभु के वचन को सुनकर उसको इज्जत करे और उसके मुताबिक रहे। தேவஜனங்கள் அதை செய்யாத பட்சத்தில் प्रभु के जब करते नहीं, தேவனுடைய தண்டனை கண்டிப்பாக வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. यकीनन कि उन पर सजा आएगी करके वचन தேவனுடைய में कहता நாமத்திற்கு है। மகிமை உண்டாதாக. प्रभु की महिमा हो। அரசனாகிய மேசியா இயேசு கிறிஸ்து राजा हमारा बादशाह मसीह தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே மன்னிப்பையும் हमारे दरमियान माफी அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கும்படி
இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். हमारे दरमियान वो मौजूद रहना चाहता है. அவர் நம்மிடத்தில் தான் வந்து தான் நம்முடைய அடிமைத்தனத்தை தான் அப்புறப்படுத்த போகிறார். हमारे के जो गुलामी की जुआ को आके उठाने वाला है. காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தான் இருந்த அடிமைத்தனம், हमारे पिछले जिंदगी के जो आके गुलामी की जुआ, நம்பிக்கையற்ற வாழ்க்கை, ना उम्मीद जिंदगी. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது यहाँ என்றால், पर क्या लिखा है? உன்னததாவது அரசன் உன்னது ராஜா. आज जो आके जो क्या बुलंद जो राजा जो இது है, மேசியான அரசன் ஆகும். ये जो मसीह जो राजा है. மத்தேயு 21 அந்த 5 வாசித்து பாருங்கள். मत्ती 21:5 को पढ़े. மத்தேயு 21:5. தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. தீர்க்கதரிசியாகிய சகரியா உரைத்தின்படி அது நடைபெற்றது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. जैसे ज़करिया ने जो नबूवत की उस नबूवत के मुताबिक हो रही है. யோவான் 12:15 யோவானா 12:15 में, யோவான் 12:15 12:15. ஆ தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. இங்கே தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவடைகிறது. वहां पर जो नबूवत की वहां पर जो नबी ने नबूवत की यहाँ पर पूरा होता है. எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக தேவ அரசன் यरूशलेम शहर में, எருசலேமுக்குள்ளாக பிரவேசித்தார். यरूशलेम शहर में आके जो राजा जो है वो प्रवेश करता है. பொதுவாக தான் அரசர்கள் பிரவேசிக்கும் பொழுது जब राजा प्रवेश करते हैं குதிரையில் தான் அவர்கள் தான் பிரவேசிப்பார்கள். घोड़े पे सवार होकर ஆனால் आते हैं. இவரோ लेकिन ये ஒரு தாழ்மையான ஒரு தாவது கோவேரி கழுதை மேல் ஏறி சென்றார். एक गधे पर आके सवार आके एक नम्रता में आके அவர் எதற்காக சென்றார் என்றால், वो क्यों आया? எருசலேமுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் यरूशलेम को इस्राएल लोगों பாவ को மன்னிப்பையும் சமாதானத்தையும் गुनाहों की माफी और शांति நீதியும் தான் அறிவிக்கும்படியாகவே உள்ளே பிரவேசித்தார். धार्मिकता का ऐलान करने के लिए आया. சகரியா 9 அதிகாரம் 9வது வாக்கியத்தின்படி ज़करिया 9:9 में இயேசுவானவர் அந்த எருசலேம் தேவ அந்த பட்டணத்திற்குள்ளதா சென்றார். यरूशलेम के उस शहर में यीशु प्रवेश किया. அவர் ஜெயதாத பவனியாக அவர் உள்ளே बड़े பிரவேசித்தார். जीत पाकर आके वो यरूशलेम शहर में दाखिल हुआ. ஆகிலும் அவர் தாழ்மை உள்ளவராக அவர் தான் பிரவேசித்தார். लेकिन नम्र होकर वाके दाखिल அவர் हुआ. ஜனங்களுக்கு சமாதானத்தை வாக்களித்தார். लोगों को शांति वादा நீதியை किया, வாக்களித்தார். धार्मिकता वादा किया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. இதே அரசனதாவது 10வது வாக்கிய சகரியா 9:10 ये राजा की जो ज़करिया 9:10 में, சகரியா 9:10 எப்ரானில் நின்ற ரதங்களையும் எருசலேமில் நின்ற குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். யுத்த வில்லும் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. மேசியாவினது ஆளுகை, और मसीह का जो आके राज இந்த பூமியேதாவது அவர் ஆளுகை செய்ய போகிறார். तमाम जमीन पर वो राज करेगा. அக்காலங்களில் ஏதாவது யுத்தங்கள் ஏதாவது சண்டைகள் ஒன்றும் இராது. उस जमाने में कोई लड़ाई नहीं होगी. அங்கே ஏதாவது நீதி ஏதாவது ஜனங்கள் மேல் ஏதாவது திணிக்கப்படும். वहां पर आके धार्मिकता के लोगों को दिया जाएगा. ஏசாயா 2 அதிகாரம் 4வது வாக்கியத்திலே, यशाया 2:4 में, ஏசாயா 2:4 यशाया 2:4 அவர் ஜாதிகளுக்கு நியாயம் தீர்த்து பிரதான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிக்காகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாளாகவும் அடிப்பார்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद. உலகம் எங்கிலும் தான் சமாதானம் உண்டாயிருக்கும். तमाम दुनिया में के चैन அது रहेगी. இயேசுவின் ஆளுகையின் ஏதாவது காலத்திலே, प्रभु के जो राज में यीशु के हुकूमत में होगी. இது ஏதாவது எந்த காலத்தில் நடக்கும் என்றால், ये कब होगा? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஏதாவது ஆளுகை செய்யும்படியாக जब வரப்போகிறார். प्रभु यीशु मसीह के दुनिया पर राज करने இந்த आएगा. பூமி ஏதாவது 1000 ஆண்டுகள் அவர் ஏதாவது ஆளுகை செய்ய போகிறார். उसके राज में आके हम आके 1000 साल राज அங்கே करेंगे. எல்லா இடங்களிலும் சமாதானம் सब உண்டாயிருக்கும். जगह के जो आके चैन எல்லா शांति, இடங்களிலும் ஏதாவது நீதி वहां पर உண்டாயிருக்கும். धार्मिकता होगी, அங்கே யுத்தங்கள் ஏதாவது இராது. लड़ाई ना होगी. என்னுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாதாக. पवित्र नाम को இதை धन्यवाद. குறித்து ஏதாவது வேதம் என்ன சொல்கிறது என்றால், इसके बारे में वचन क्या कहती है? ஆண்டவருடைய ஆளுகை 1000 ஆண்டுகள் ஆண்டவர் இந்த பூமியை ஏதாவது அரசாட்சி செய்வார். 1000 साल इस जमीन पर प्रभु आके राज करेगा. சங்கீதம், भजन संगीत, ஏசாயா, यशाया, எரேமியா, यिर्मयाह, லூக்கா, लूक, மத்தேயு போன்றவர்கள் मत्ती जैसे लोग இந்த 1000 வருஷ அரசாட்சியை குறித்து அவர்கள் ये பேசுகிறார்கள். 1000 साल के हुकूमत के राज के बारे में कहता है. இயேசுவினுடைய சமாதான வார்த்தையானது உலகம் எங்கிலும் प्रभु की அறிவிக்கப்படுகிறது. जो आके शांति की बातें हर कहीं के बताई சமாதானம் जाएगी. இல்லாதவர்கள் சமாதானத்தை இயேசுவின் மூலமாக பெறலாம். जिसको शांति नहीं, यीशु के जरिए शांति पा सकते அங்கே हैं. நீதி वहां உண்டாயிருக்கும். पर धार्मिकता होगी, அங்கே யுத்தம் இராது. लड़ाई नहीं होगी. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो.
இங்கே சிறைகளாக இருந்தவர்கள் அரணுக்கு திரும்புங்கள். गुलाम में जो है वो आके वापस किले को लौटो। நான் உங்களை இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன், दुगना आशीष करूंगा, இன்னைக்கே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை आज கொடுத்திருக்கிறார். अब ही करूंगा। தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நமக்கும் அந்த வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். वो वादा प्रभु हमको भी देता है। 11வது வாக்கியம் 12வது வாக்கியத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 11, 12 को वापस पढ़िए। 11 12 जकरिया 9, 11, 12 को वापस पढ़िए। உனக்கு நான் என்ன செய்வேன் என்றால் தண்ணீரை குடியில் அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। குழியில் ஏதாவது இருக்கிறவர்கள், தண்ணீர் இல்லாத குழியில் இருக்கிறவர்களுக்கு जो सूखे गड्ढे पे जो है के रहने वाले, நம்பிக்கை ஏதாவது இல்லை. ना उम्मीद, அவர்களுக்கு அது ஆகாரம் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ना रोटी ना पानी, இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு ஏதாவது நம்பிக்கைக்குரியதான வார்த்தை தான் एक கொடுக்கப்படுகிறது. उम्मीद से भरा एक बातें कहता है नबी। அவர்கள் ஏதாவது ஜீவிக்க முடியாமல் ஏதாவது நாம் வறண்டு செத்து போகும்படியாக ना இருக்கிறவர்கள், कि जो अपने जीव के सूख रखे जो मरे हुए हालात में है, ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறவர்கள், उद्धार नहीं है, சமாதானம் இல்லாமல் இருக்கிறவர்கள், चैन नहीं है, அவர்களுக்கு தேவ சமாதானம் ஏதாவது இங்கே उनको வாக்களிக்கப்படுகிறது. आके प्रभु की शांति उनको वादा दिया जाता அநேக है। ஆண்டுகள் ஏதாவது அடிமைகளாக அவர்கள் சித்திரவதை ஏதாவது कई செய்யப்பட்டார்கள். सालों तक वो गुलाम में के सताए हुए थे, அவர்களுக்கு ஏதாவது விடுதலை இல்லை, आजादी नहीं, அவர்களுக்கு ஆராதனை இல்லை, उनको आराधना नहीं, அவர்களுக்கு சமாதானம் இல்லை, उनको चैन नहीं, அவர்களுக்கு அமைதி இல்லை. उनको आके शांति नहीं, அவருடைய குடும்பங்கள் எல்லாம் சிதறி போயிட்டு, सब आके जो परिवार आके बिखेर गए, அவர்களுடைய ஏதாவது பலிமுறைகள் எல்லாம் ஏதாவது நொறுக்கப்பட்டு उनके जो போயிட்டு, कुर्बानी के सारे आके जो कार्य को आके ठप पड़ गए, தேவ ஜனங்கள் ஏதாவது உலக ஜனத்தாரோடு ஏதாவது சேர்ந்து ஏதாவது கலந்து விட்டார்கள். लोगों के साथ मिलजुल गए। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। அவர்கள் எருசலேமிலே वो यरूशलेम में, தேவாலயத்தை ஏதாவது கட்டும்படியாக இருந்தது அது பணியிலே, यरूशलेम के मंदिर को बांधने के उस सेवा में அவர்களுக்கு ஏதாவது பல தோல்விகளை ஏதாவது சந்திக்க நேரிட்டது. कई हार का सामना करना पड़ा। அவர்கள் ஏதாவது பல ஏதாவது அக்கம் பக்கத்தில் உள்ள ஜாதியார் आस पड़ोस के जो आके जो मुल्क जो है அவர்களை நிந்தித்தார்கள், उन पर उनको बेइज्जत किया, பணியை ஏதாவது தடுத்து விட்டார்கள். उनके कामों में बाधाएं डाले। நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஆண்டவருடைய ஏதாவது சித்தம் செய்ய நாம் ஏதாவது முயற்சி செய்யும் பொழுது, प्रभु की मर्जी जब करने के लिए हम जब आगे बढ़ते हैं, சத்துருவானவன் ஏதாவது நம்ம எவ்வளவாக நம்ம ஏதாவது தேண்டி ஏதாவது எவ்வளவாக நம்ம ஏதாவது நஷ்டப்படுத்தி நாம் செய்ய விடாமல் தடுக்கிறான் பாருங்க. दुश्मन कितना अड़चन डालता है कि हम आके प्रभु के वो काम को हम ना करें। இப்போ அடிமைகளாக இருக்கிறவர்கள் விடுதலை அடைந்து ஆண்டவருக்கு ஒரு அதாவது ஆலயம் ஏதாவது கட்டும்படியாக இருக்கிறதா அந்த முயற்சியிலே, अब गुलाम में जो है वो आजाद होकर प्रभु के उस मंदिर बांधने के वो काम में आके जुटे थे, அவர்களுக்கு பெரிய தோல்வி பெரிய ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது உண்டாகிறது. हार आके कई तरह की तकलीफ आके उनको आए। அவர்கள் தான் தேவனுடைய ஆலயத்தை ஏதாவது கட்டுவதற்கு ஏதாவது கோரேசினுடைய அதிகாரத்தோடு ஏதாவது கட்டுவதாவது அவர்கள் நேரிட்ட போதும், और कोरेश राजा के हुक्मों को लेकर आके वो उस मंदिर को बांधने को जाके जब शुरू किए, அந்த ஆலய ஏதாவது வேலையானது ரொம்ப ஏதாவது துரிதமாக ஏதாவது செய்ய முடியல, तेजी से वो मंदिर का काम नहीं कर पाए, கொஞ்சம் ஸ்லோவாக தான் செஞ்சாங்க. धीमा धीमा धीरे धीरे அவர்கள் செய்து முடித்தார்கள். खत्म किए, ஆகிலும் लेकिन சாலமோனுடைய கம்பீரமான ஆலயத்திற்கு ஒத்ததான ஒரு ஆலயத்தை அவர்களால் கட்ட முடியல. सुलेमान के उस विशाल मंदिर के बराबर नहीं था। தேவஜனனுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பொற்காலத்தை நாம் ஏதாவது முற்காலம் ஏதாவது நாம் ஏதாவது அனுபவித்தோம். हम एक जमाने में आके हमारा सुनहरा आके जाके जिंदगी थी, இப்பொழுது நாம் ஏதாவது பல நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம். हम कई दबाव में हैं। இவைகளெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக கொடுக்கப்படுகிறது. हमारे एक उदाहरण है, இவைகளினாலே நாம் ஏதாவது அறிவடையும்படியாக इससे हम आके समझने தேவன் இவைகளின் மூலமாக என்ன செய்கிறார் என்பதை நாம் ஏதாவது கவனிக்க வேண்டும். प्रभु इसके जरिए क्या करते हैं, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆகிலும் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ऐसे लोगों को प्रभु एक वादा देता है, நம்பிக்கை உடையதாவது சிறைகளே, जो आके उम्मीदवार जो आके लोग, சிறைப்பட்டிருக்கிறவர்கள் கைதியாக இருக்கிறவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. जो तुम जो है जो तुम्हारे एक उम्मीद है, जो आके तुम कैद में हो, तुमको उम्मीद है। தேவனுடைய அரணுக்கு எருசலேமுக்கு தேவனுடைய ஆலயம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற அந்த இடத்திற்கு மறுபடியும் திரும்புங்கள். प्रभु के किले में, प्रभु के मंदिर में जहां पर उसकी उपस्थिति लौट आओ, இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன். दुगना आशीष करूंगा। ஹalleluya. प्रभु के पवित्र नाम को உங்களை धन्यवाद। இன்றைக்கே நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். आज एक दूंगा कहता है, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। மீதியானவர்கள் ஏதாவது இப்படி ஏதாவது
எருசலேமுக்கு வருவார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். बाकी लोग कि यरूशलेम में कैसे लौटेंगे करके नबियों ने नबूवत की। நம்பிக்கையுடையதாவது சிறைகளே, और जो कि उम्मीद से भरा जो कि जो लोग நாம் உலகத்தில் ஏதாவது ஒரு விதமான சிறைகளாக நாம் एक இருக்கிறோம். जमाने में कि दुनिया में कि एक कैदी जैसे ஆகிலும் हैं, தேவனுடைய நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். लेकिन प्रभु में हमारी उम्मीद है। இந்த நம்பிக்கை உடையவர்கள் அதாவது மீதியானவர்கள் ஒரு சிலதாவது கூட்டம், சின்ன கூட்டம் தான். ये छोटे लोग, थोड़े लोग जाके प्रभु की उम्मीद जाके उनमें அவர்களை है। குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். उनके बारे में यशायाह नबी कहते हैं, ஏசாயா 10ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்திலே, यशायाह 10:21, ஏசாயா 10:21, நீதியாய் இருப்பவர்கள், யாக்கோபின் வீதியில் இருப்பவர்களே, வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। மீதியானவர்களே தேவனிடம் திரும்புங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. बाकी लोग प्रभु के पास लौटो। மீதியானவர்கள் बाकी लोग அநேகம் பேர் அதாவது மரித்து போனார்கள், அநேகம் பேர் சிறைப்பட்டு அழிந்து போனார்கள், कई लोग मारे गए, कई लोग के कैदी हो गए, அநேகம் பேர் அதாவது அவிசுவாசிகளாக कई மாறிவிட்டார்கள். लोग शक करने लगे। ஒரு சின்ன ஒரு கூட்டம் थोड़े लोग, மீதியானவர்கள், बाकी लोग, விசுவாசம் உள்ளதாவது ஒரு சிலதா ஜனங்கள், विश्वासी लोग, थोड़े लोग, அவர்களுக்கு தேவனுடைய நம்பிக்கை தான் இங்கே கொடுக்கப்படுகிறது. प्रभु का वो उम्मीद उनको दी गई है। தேவன் நம்பிக்கை தம்முடைய ஜனங்களுக்கு தான் கொடுக்கிறார். उम्मीद जो है प्रभु अपने लोगों को देता है। நீங்கள் கலங்க வேண்டாம், अब घबराए नहीं, நீங்கள் அதாவது தவிக்க வேண்டாம். कि ना ऐसा घबराओ, डरो। உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் प्रभु சொல்லுகிறார். कहते हैं कि मैं तुम्हें आशीष करूंगा। இப்பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நம்பிக்கை தான் ஊற்றி கொண்டிருக்கிறார். प्रभु अपने लोगों को वो आशा, एक भरोसा देता है। நம்முடைய வாழ்க்கையானதாவது முடிவடையதாவது போகிறது இல்லை. हमारी जिंदगी खत्म नहीं होने वाला தேவன் है। தம்முடைய சித்தத்தை ஏதாவது நிறைவேற்றும் வரைக்கும், अपना मर्जी पूरा होने தேவன் तक, தம்முடைய திட்டத்தை ஏதாவது நிறைவேற்றும் வரைக்கும் अपने इरादे को पूरा करने तक நாம் அதாவது பூமியை விட்டு ஏதாவது போகிறது इस இல்லை. जमीन से हम नहीं आगे छोड़ ஹalleluya. सकते। हालेलुया। தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நம்பிக்கை தான் கொடுத்திருக்கிறார். अपने लोगों को प्रभु भरोसा, आशा दिया है। நம்பிக்கையுடையதாவது சிறைகளே, आज जो वो कि आशा से भरा जो कि कैदी, அவர்களுக்கு நம்பிக்கை என்னும் அதாவது ஒரு காரணம் एक இருக்கிறது. उम्मीद की एक वजह है। தேவ ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். प्रभु के लोगों को एक भरोसा होना चाहिए। விசுவாச ஜனங்கள், நாம் விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசிகள், विश्वास से भरा जो हम विश्वासी लोग, நமக்கு நம்பிக்கை தான் இருக்க வேண்டும். हमको उम्मीद, वो आशा होना தேவன் மேல் चाहिए, நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். हमको एक भरोसा होना चाहिए, கிறிஸ்துவின் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்க हमारा வேண்டும். उम्मीद मसीह पे होना चाहिए। அந்த நம்பிக்கையினாலே उस उम्मीद से தேவன் அதாவது திட்டமிட்டிருக்கிறதை அவர் செய்து அதை முடிக்க வல்லவராக அவர் प्रभु இருக்கிறார். जो इरादा किया है उसे पूरा करने के लिए सामर्थ्य है। ஒருவேளை ஏதாவது அந்த நம்பிக்கை ஏதாவது பூமியில் ஏதாவது நமக்கு நிறைவடையவில்லை என்று நாம் சிறைப்பட்டு இருக்கலாம். एक वक्त ऐसा हो सकता है कि हम कैद में हो गए, वाकई हमारा वो उम्मीद जो है कि पूरा नहीं हो सकता। இந்த இந்த ஏதாவது வாக்கியத்தை கொஞ்சம் ஏதாவது கவனமாக உன்னிப்பாக கவனிங்க. अगर इस वचन को गौर से अगर देखेंगे तो நம்பிக்கையின் சிறைகளே, जो उम्मीदवारों के जो कैदी, அப்போ நம்பிக்கை உடையவர்கள் சிறைகளாக எப்படி இருக்கிறார்கள்? ये कैदी है, उम्मीद है उनको, कैद में कैसे சிறைகளாக है? தான் இருக்கிறவர்களுக்கு தான் விடுதலை இல்லையே. कैद में जो है उनको कोई आजादी नहीं है। இங்கே ஆண்டவருடைய ஏதாவது வசனத்தை நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பாக நாம் जरा பார்த்தோம். गौर से आके उसके बारे में जरा सब समझ सोचे। ஒரு விதத்தில் தான் நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம். एक वक्त हम आके कैद में होंगे। உலகத்தில் ஏதாவது பல ஏதாவது நம்முடைய சூழல் நாம் ஏதாவது கவனித்தோம் हमारी என்றால் परिस्थितियों को देखेंगे तो பல தீமைகள், कई बदियां, பல बुराइयां, எதிர்ப்புகள், कई பல दुश्मनियां, நஷ்டங்கள், कई नुकसान, பல தோல்விகள், कितने हार, இவைகள் மத்தியில் நாம் இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை ஏதாவது நாம் இன்னும் அடையவில்லை. इस बीच में हम है, हमारे अब तक उस उम्मीद நாம் को हम पाए விரும்பினது नहीं, ஏதாவது நமக்கு ஏதாவது வரவில்லை. जो हमने पसंद किया हमको मिले नहीं, நான் ஆசித்தது எனக்கு ஏதாவது வரவில்லை. हम जो चाहते थे वो मिले नहीं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। நம்பிக்கை ஏதாவது சிறைகளே है भरोसा कि जाके उम्मीद के उम्मीदवारों के என்று ஆண்டவர் उस நம்மை कैदी, பார்த்து சொல்லுகிறார். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் मैं சொல்லுகிறார். तुम्हें आशीष करता हूँ, இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிப்பேன். अब करता हूँ। நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நாம் எதிர்பார்க்கிறது ஒருவேளை நமக்கு வராமல் एक இருக்கலாம். वक्त तक हम जो चाहते थे वो नहीं मिला होगा। ஆனால் தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது प्रभु का என்றால், वचन क्या करता நீங்கள் है? ஏதாவது கவலைப்பட வேண்டாம், फिक्र ना करें, நீங்கள் கலங்க வேண்டாம், घबराए नहीं, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, तुमको उम्मीद और आशा நீங்கள் है, பிழைத்துக் கொள்வீர்கள், तुम जीते रहोगे। தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் प्रभु சொல்லுகிறார். कहता है कि तुम्हें आशीष करता हूँ, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। நம்முடைய விடுதலை ஏதாவது இந்த உலகத்தில் ஏதாவது நமக்கு ஏதாவது இராது. एक वक्त है कि हमको आजादी इस दुनिया में नहीं होगी, நமக்கு ஏதாவது விடுதலை ஏதாவது மறுவதாவது உலகத்திலே நமக்கு முழு விடுதலை நாம் அதை அடைய போகிறோம். आने वाले दुनिया में हमको पूरी आजादी मिलेगी। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। இந்த உலகத்திலே நாம் அதை ஆசிக்கிறது முழுமையாக நம்ம அதை பெற்றுக்கொள்ள इस முடியாது. दुनिया में कि हम जो चाहते थे, पसंद करते हमको नहीं मिला होगा। நம்முடைய ரட்சிப்பு ஏதாவது அது ஏதாவது நிரந்தரமானது. हमारा उद्धार आके हमेशा के நம்முடைய लिए, நித்தியம் ஏதாவது வாக்களிக்கப்பட்டது அது நிரந்தரமானது. हमारे हमेशा की जिंदगी हमको वादा किया गया वो हमेशा के लिए है। கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஏதாவது பூமிக்குரிய
ஆசீர்வாதங்களை ஏதாவது நாம் எதை பெற வேண்டும் என்பது அது ஒரு நிலைவரமானது. जो आके जो हम इस जमीन पर जीने वाले हमको जो हम आके आशीर्वाद पाना चाहिए वो कई बार नहीं मिल ஆயிலும் पाएंगे। அதாவது நாம் நம்புகிற சிலைவைகளை ஏதாவது பூமியில நாம் அடையாமல் இருக்கலாம். लेकिन आगे कई बार ऐसे भी हो सकता है कि जो हम जो चाहते हैं एक वक्त हमको मिला भी नहीं அது होगा। நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை உரைக்கிறார். प्रभु ये वादा करता है कि उससे तुम पाओगे உங்களை करके। நான் ஆசீர்வதிப்பேன் என்றால் இரட்டிப்பாக मैं ஆசீர்வதிப்பேன். तुम्हें आशीष करता हूँ और अब भी करता हूँ। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பிரபுவுக்கு அந்த பவித்திர நாமத்துக்கு ஆசீர்வாதத்தை धन्यवाद। நாம் பெறும் வரைக்கும் वो आशीर्वाद पाने तक தேவன் தம்முடைய சபையை ஆயத்தப்படுத்திக் अपनी கொண்டிருக்கிறார். कलीसिया को वो तैयार करता है, மீட்கப்பட்டவர்களை தேவன் ஆயத்தப்படுத்திக் छुड़ाए கொண்டிருக்கிறார். गए लोगों को तैयार करता है, தேவனுடைய நித்திய ராஜ்யத்திற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திக் उसकी கொண்டிருக்கிறார். बादशाहत के लिए तैयार करता है। ஏசாயா 61 அதிகாரம் 7வது வாக்கியத்திலே अब यशाया 61:7 ஒரு வாக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கு. एक वादा दिया गया है। 61:7. உங்களுக்கு பதிலாக இரண்டத்தனை பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। இங்கேதாவது லட்சிக்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் பெற போகிறோம். शर्मिंदगी के बदले आके तुमको दुगना आके तुमको भलाई நம்முடைய तुमको வாழ்க்கையில் दूंगा। நமதாவது அவமானப்படத்தக்கதான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கலாம். ऐसी परिस्थितियां भी हमारी जिंदगी में आए होगा कि हम बदनामी की பல वजह से हमारा நேரங்களிலே सर झुक गया நாம் होगा, தோல்வி அடைந்திருக்கலாம். हार भी आके खाए होगे। தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை இறைவனுடைய ஆசீர்வாதத்தை ஏதாவது அவர் தருகிறார். प्रभु ये वादा करता है कि उसका आशीर्वाद दुगना आशीर्वाद देता है। கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஒருவனும் அதாவது அதை தடை செய்ய प्रभु முடியாது. जब हम आशीष करते हैं तो कोई தேவன் उसे रोक नहीं அதாவது सकता। நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் தடுக்கிறார் என்றால் अगर कोई आने वाला आशीर्वाद को कोई रुकावट पैदा மனிதன் करता है ஏதாவது तो என்ன முயற்சி செய்தாலும் அதை நாம பெறவே நாம் முடியாது. इंसान कितने भी जद्दोजहद करे, कितने कोशिश करे, वो நம்முடைய रुका नहीं सकता। அவமானத்திற்கு பதிலாக அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தர போகிறார். हमारे बदनामी के बदले वो आके दुगना आशीर्वाद देता है। நம்முடைய வாழ்க்கைக்கு பதிலாக அவர் ஏதாவது இரட்டிப்பான நன்மை கொடுக்க हमारी போகிறார். जिंदगी में एक दुगना के भलाई देता நித்திய है। மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. हमेशा की खुशी उनमें हो தேவன் रहेगी। தம்முடைய ஜனங்களுக்கு ஏதாவது நித்திய மகிழ்ச்சியை एक हमेशा की खुशी, நித்திய ஆசீர்வாதத்தை அவர் தருகிறார். हमेशा की आशीर्वाद देता है। புனித அகஸ்டின் என்ன சொல்கிறார் என்றால் और जो संत जो आके अगस्टिन कहता है, செயின்ட் அகஸ்டின் என்ன சொல்கிறார் सेंट என்றால் अगस्टिन क्या कहता है? கர்த்தாவே हे प्रभु, எங்களை हमें உமக்கென்று நீர் சிருஷ்டித்தீர். तेरे लिए तूने हमें बनाया। எங்கள் இதயம் हमारा दिल உம்மில் तुम में, அமைதி காணும் வரை तुम्हें खामोश के चैन पाने அது तक அமைதி அற்றிருக்கும் என்று சொல்லி அவர் वो के எழுதுகிறார். बेचैन रहेगी कहता தேவனுடைய है। நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. की महिमा हो। தேவன் இல்லாத சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது எந்த பிரயோஜனமும் ஏதாவது நமக்கு கொடுக்காது. जहाँ पर प्रभु ने वो खुशी कोई फायदा नहीं। கடவுள் இல்லாத மகிழ்ச்சி நமக்கு எந்த பிரயோஜனத்தையும் ஏதாவது वो கொடுக்காது. ऐसी खुशी जहाँ पर प्रभु ने वो के कोई मतलब नहीं। இந்த புனித அகஸ்டின் ஏதாவது தன்னுடைய 16வது வயசுல ये संत आके जो आके अगस्टिन अपने 16वां शताब्दी में, 16வது வயசு अपने 16वां उम्र में ரோம் பட்டணத்திலே रोमे के उस के शहर में பெரிய ஏதாவது பாவியாக ஏதாவது மோஸ்ட் வர்ஸ்ட் சின்னராக இருந்தார். बड़ा एक पापी था वो। 16 வயசுல ஏதாவது உலகத்தில் உள்ள சகல பாவத்தையும் செய்தார். अपने 16वें उम्र में उसने सब पाप किया। அவரை ஏதாவது இயேசு கிறிஸ்து நேரடியாக தரிசித்தார். उसे यीशु उसको आके जिंदगी में मिला। தேவனுடைய வார்த்தையானது அவருடைய இருதயத்தை தான் தொட்டது. उसका वचन उसकी जिंदगी को छुआ। அவருடைய தாயார் மோனிகா அம்மா उसकी माँ मोनिका தன்னுடைய ஏதாவது மகன் ஏதாவது ரட்சிப்பிற்காக अपने बेटे के उद्धार के लिए பல ஆண்டுகள் ஏதாவது ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். कई साल दुआ मांगती रही, ஜெபித்து प्रार्थना कर कर அந்த प्रार्थना कर ஜெபத்தை कर கடவுள் கேட்டு ஏதாவது அகஸ்டின் ஏதாவது மனம் மாறும் செய்ய ஏதாவது प्रार्थना செய்தார். सुनकर उसके मन को प्रभु ने बदल दिया। அவர் மனம் अगस्टिन के திரும்ப ஏதாவது மனம் மாறினார். मन बदला। இயேசுவாகிய ரட்சகரை அறிந்தார். यीशु के उद्धार कर्ता को पहचाना। சிறந்து ஏதாவது வழங்குகிற ஏதாவது உலகத்தில் காணப்படுகிற பேர் போன பெரிய பரிசுத்தவானில் ஏதாவது ஒருவர் தான் அகஸ்டின். ये पवित्र लोगों के बड़े मशहूर आके एक पवित्र आके एक व्यक्ति आके அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு தான் அடுத்தபடியாக அகஸ்டினை சொல்லுகிறார்கள். प्रेरित पौलुस के उसके बाद आके अगस्टिन को कहते हैं। இந்த அகஸ்டினுடைய எழுத்துக்களை ஏதாவது நம்ம ஏதாவது படித்தாலும் ஏதாவது நம்ம ஏதாவது புரிந்து கொள்ள முடியாது. हाँ, उसके जो लिखे हुए कार्य को पढ़ेंगे तो समझ नहीं सकते। அவர் இறைவனை குறித்தும் ஏதாவது திரியேக ஏதாவது கடவுளை குறித்தும் ஏதாவது ஏராளமான ஏதாவது நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். परमेश्वर के बारे में, त्रिएक परमेश्वर के बारे में कई किताबें
किताबें लिखी ஆ, उसने। கிறிஸ்துவதாவது உபதேசத்திலிருந்து அடிப்படை உபதேசங்களிலூடதாவது அந்த சத்தியங்களை சரியாக விளக்கி காண்பித்த இந்த அகஸ்டின் मसीह के जो बुनियादी उपदेशों को ठीक ஆ, समझाकर கிறிஸ்துவ மார்க்கத்தின் தலை சிறந்த தலைவராக அவர் இருக்கிறார். बहुत ही नामी आके जो आके एक नेता था अगस्टिन। ஆ, கர்த்தாவே எங்களை உமக்கென்று நீர் சிருஷ்டித்தீர். हे प्रभु आपने हमें ஆ, आपके लिए நாம் बनाया, எல்லோரும் தேவனுடையவர்களாக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். हमें प्रभु ने आके बनाया ஆ, उसके நமது लिए। இருதயம் हमारा दिल தேவனில் அமைதி காணும் வரை प्रभु में चैन पाने तक அது அமைதியாக இருக்காது என்று சொல்லி அது वो எழுதப்பட்டிருக்கிறது. बेचैन ही रहेगी। தேவனுக்குள்ளாக நாம் சகல அமைதியை நாம் அடையலாம். प्रभु में आके सब उस चैन को शांति को पा தேவன் सकते நம்முடைய हैं। ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். अपने शांति को प्रभु देता है, நம்முடைய ஜனங்களுக்கு அமைதியை தருகிறார். अपने लोगों को आके चैन देता है। நாம் பல நெருக்கடிகளில் நாம் சிக்கியிருக்கிறோம். कई तकलीफ में होंगे, வியாதியினாலும் बीमारी की वजह பல से, கவலைகளினாலும் फिक्र की वजह से, நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் இல்லாமைனாலும் कई आशीर्वाद आके हमको नहीं मिले நாம் होंगे, கவலைப்படுகிறோம். हम आके फिक्र करते हैं। தேவனுடைய ஜனங்கள் प्रभु के लोग தேவனில் சந்தோஷம் அடைய, प्रभु में खुश रहे, எனக்கு நன்மையானாலும் தீமையானாலும், अच्छा हो या बुरा हो। யோபின் மனைவி என்ன சொன்னான்னா, अय्यूब की पत्नी ने क्या कहा? நீர் என்னையா கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற, वो ये कही कि तू जब देखो प्रभु प्रभु कहता रहता है, கடவுளை தூசித்து ஜீவனை விடு. प्रभु को लानत दे, अपना जान छोड़। சொந்த மனைவி தன்னுடைய கணவர் अपने अपने खुद अपनी पत्नी अपने पति को ஒரு கெட்ட வழியில் செல்லும்படியாக போதனை செய்கிறார் பாருங்க. गलत रास्ते पे जाने के लिए उसको सिखाती है। ஏவாதாவது ஆதாமை வஞ்சித்தாள். हव्वा ने आदम को आके बहकाया, ஆனால் ஆதாம் ஏவாளுடைய பேச்சை கேட்டு இருவரும் விழுந்தார்கள். हाँ, लेकिन आदम ने अव्वा का बात सुनकर दोनों गिर पड़े। ஆனால் இந்த யோபு தன்னுடைய மனைவனுடைய பேச்சை கேட்கல. लेकिन अय्यूब ने अपने पत्नी की बातों पर नहीं आया, சாதுரியமாக ஒரு பதில் கொடுக்கிறார். वो बड़े खामोशी से जवाब देता है। பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி तो एक बेवकूफ औरत जैसे बात करती है। நன்மை பெற்றவர்கள் हमने जो प्रभु से अच्छाई पाए, ஏன் தீமையை பெறக்கூடாது என்று சொல்லி பதில் அளித்தது முடித்திருந்தார். क्यों ना हम बुराई भी नहीं पा सकते? பாருங்கள், தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே प्रभु के लोग की जिंदगी में யோபின் விசுவாசத்தை கவனிக்கும் பொழுது, अय्यूब के उस विश्वास को देखिए, அவருடைய வாழ்க்கையில் இருந்த சகல அவருடைய ஆரோக்கியம், उसका अच्छा शरीर, அவருடைய उसका निरोगी ஆஸ்தி, शरीर, उसकी जमीन, சகல ஆசீர்வாதத்தை அவர் இழந்துட்டார். जायदाद सब कुछ खो दिया। கூட ஒரே ஒருவதாவது இருக்கிற நண்பர்களும் இவரை ஏமாற்றிட்டு போயிட்டானுவன். साथ में दोस्त थे, वो भी आके उसको साथ नहीं दिया। சரி, இவருடைய சொந்த மனைவி தேற்றுவாள் என்றால், देखिए उसका पत्नी इसको थोड़ा तसल्ली देगी, நீ கடவுளை தூசி, तो प्रभु को लानत நீ दे, सुसाइड பண்ணிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. खुदकुशी कर, ऐसा कहती है। சாத்தானுடைய வார்த்தை நாம் கேட்க கூடாது. शैतान के बहकावे में ना आए हम। பிசாசானவன் எப்படித்தான் நம்முடைய மனதிலே எப்படி எண்ணங்களை உருவாக்குவான். शैतान ही ऐसे बहकावा जो हमारे मन में डालता है। ஆனால் யோபு தேவன் மேல் முழு விசுவாசம் உடையவராக लेकिन இருந்தார். प्रभु पर पूरा भरोसा है कि विश्वास अय्यूब को था। பேசுகிற மாதிரி एक பேசுகிற बेवकूफ औरत की तरह बात करती है। நன்மை பெற்றவர்கள் अच्छाई पाए हमने, ஏன் தீமை பெறக்கூடாது क्यों ना बुराई भी पाए, என்று சொல்லிவிட்டார். वो ऐसा कहा उसने। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को அவருடைய धन्यवाद। வாழ்க்கையில் வந்தது தேவனால் வந்தது அல்ல. वो प्रभु से नहीं आया, அவருடைய வாழ்க்கையில் வந்தது எல்லாம் சாத்தானால் வந்தது. वो शैतान से आया। उसको நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது தோல்விகள், हमारी जिंदगी में हार, அவமானங்கள், बदनामी, பிரச்சனைகள், समस्याएं, எல்லாம் சாத்தானால் நம்முடைய வாழ்க்கையில் ये வருகிறது. शैतान से आती है। தேவனதாவது ஒருவரையும் அவர் கடினமாக நடத்துவதில்லை. किसी को सख्ती से चलाता नहीं, தேவனதாவது ஒருவரையும் இப்படி தீமையாக நடத்துவதில்லை. बुराई बुरे के गलत तरीके से नहीं चलाता। இங்கே யோபு यहाँ யோब தேவன் மேல் முழு விசுவாசம் உடையவராக पूरा भरोसा प्रभु पर அவர் था। பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மனக்கண்களை பார்க்கிறார். अपने मन की नजर से यीशु को देखते हैं। என்னுடைய ரட்சகரை நான் காண்கிறேன். मेरे उद्धारकर्ता को देखूंगा। கடைசி காலங்களிலே அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று आखिर में वो दुनिया में आएगा। அந்நிய கண்கள் அல்ல, गैर की नजर से என்னுடைய नहीं, கண்களை காண்கிறது என்று சொல்லி அவர் தீர்க்கதரிசனம் गैरों की சொல்றார். नजर से अपनी नजर से देखूंगा, नबूवत कहता है। நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु की महिमा हो। பூமியில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் जमीन में जीने वाले प्रभु के தேவனை लोग நாம் நோக்கி நாம் பார்க்க प्रभु வேண்டும். पर नजर रहे। இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெறுவது? दुगना आशीर्वाद कैसे पाए? ஐயா இவ்வளவு நேரம் வசனத்தை பேசினாரு, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பற்றி பேசலையா? पास्टर जी ने इतना बड़ा संदेश दिया, लेकिन दुगना आशीर्वाद कैसे पाए नहीं बताया। இரட்டிப்பான நல்ல பங்கு, दुगना आशीर्वाद का தேவன் अच्छा நம்முடைய भाग, வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் விரும்புகிறார். दुगना आशीर्वाद देना चाहता है। ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், हे प्रभु आशीष कर, ஆண்டவரே எனக்கு
எனக்கு ஏதாவது ஒரு கார் தார், मुझे एक कार दे, ஆண்டவரே எனக்கு ஒரு ஏதாவது ஒரு வீடு தார், मुझे एक घर दे। இவைகளெல்லாம் அவசியம்தான். ये जरूरी है। ஆனால் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் என்ன? दुगना आशीर्वाद क्या है? மரியாள் मरियम ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாள். दुगना आशीर्वाद पाई उसने। லூக்கா 10 அதிகாரம் 42 வாக்கியத்திலே, लूक 10 के 42 லூக்கா में 10 ஆ, மரியம் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்றார். தேவை அதாவது தேவைப்படுகிறத தேவையானது ஒன்றே. जरूरत एक ही है। மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் பெற்றுக் उसने கொண்டாள். ऐसा हिस्सा उसने पा लिया जिससे वो कोई से छीन नहीं सकता। ஆஹா, நல்ல பங்கு அச்சா ஹிஸ்ஸா. அதாவது ரெட்டனத்தையானதாவது பங்கு. दुगना हिस्सा அது எப்படி பெற்றுக் கொண்டாள் कैसा என்றால், पाई उसने? இயேசுனுடைய அதாவது பாதத்தின் அருகிலே அதாவது உட்கார்ந்து यीशु के कदमों में, இயேசுனுடைய அதாவது வார்த்தை அவருடைய போதகத்தை அவள் यीशु கேட்டாள். के बातों को, उसके आके शिक्षा को सुन रही है। நாம் அதாவது கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோமா? यीशु के बातों को सुनते हैं இல்லை क्या? என்றால் மனிதர்களுடைய வார்த்தையை நாம் क्या கேட்கிறோமா? इंसानों की बातों को सुनते हैं क्या? அவருடைய சகோதரி ஒருத்தி இருந்தா, उसकी बहन एक थी, அவ மார்த்தாள். वो मार्था। அவ வந்து ஏதாவது உலகத்தின் ஏதாவது காரியங்கள் ஏதாவது உலக காரியங்கள் ஏதாவது ரொம்ப ஏதாவது ஈடுபாடு உள்ளவளாக वो இருந்தாள். के दुनिया की दारी में के ज्यादा के व्यस्त थी। அவள் ஏதாவது மரியாளை போல ஏதாவது இயேசுனுடைய வார்த்தை கேட்க விருப்பமற்றவர்களாக मरियम இருந்தாள். जैसा के यीशु के कदमों में रहकर वचन सुनने का मन नहीं था। இப்படித்தான் ஏதாவது ரெண்டு ஏதாவது சாரார் இருக்கிறாங்க. अभी दो तरफे ஒரு के लोग हैं। சாரார் கர்த்தருடைய வசனத்தை ஏதாவது கர்த்தருடைய ஏதாவது வார்த்தையை கேட்கிறவர்கள், एक जो तरफे के लोग प्रभु का वचन सुनने के இன்னொரு रहते हैं। சாரார் ஏதாவது மனிதனுடைய வார்த்தை மனிதனுடைய ஏதாவது தத்துவங்கள் இதை ஏதாவது और கேட்கிறவர்கள். दूसरे तरफे के लोग इंसान के बातों को, उसके तत्व को सुनने वाले हैं। இந்த மரியாள் இயேசுனுடைய பாதத்தின் ஏதாவது அருகாமையில் உட்கார்ந்து ये मरियम जो है कि यीशु के कदमों में बैठी, இயேசுவானவர் என்ன பிரசங்கம் செய்கிறார், यीशु क्या कहते हैं, அவர் என்ன वो போதிக்கிறார், क्या सिखाते हैं, போதனையின் ரகசியம் என்ன इसका राज क्या है, என்பதை அவள் அது கேட்டாள். वो सुनती थी। அவளுக்கு விசுவாசம் உண்டாயிற்று. उम्मीद विश्वास बढ़ा, அவள் அதாவது பலன் அடைந்தாள். वो के ताकत पाई। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। இயேசுவின் அதாவது போதனை ஏதாவது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். यीशु के बातों को सुने हम। தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்கள் यीशु के बातों को सुनते जो है, சும்மா கேட்டுட்டு அது போகிறவர்களாக இருக்காமல் सुनकर ऐसे ना चले जाए, போதனையின்படி ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் सुनकर उसके मुताबिक रहते हैं। தேவனுடைய அதாவது ஆசீர்வாதம் தேவனிடம் நாம் எதை கேட்கிறோமோ, प्रभु का आशीर्वाद जो प्रभु से जो நாம் मांगते எதை हैं, ஏதாவது ஜெபிக்கிறோமோ, जो प्रार्थना करते எதை हैं, நாம் விரும்புகிறோமோ, जो அதை चाहते நாம் हैं, அவராலே நாம் பெற்றுக்கொள்ளலாம். वो उससे पा सकते हैं। தேவனுடைய வார்த்தை ஏதாவது நாம் நேசிக்க வேண்டும். प्रभु के बातों पर उसके हम प्यार करें। தேவனுடைய வார்த்தையானது நமக்கு விசுவாசத்தை ஏதாவது பெருக प्रभु की செய்கிறது. बातें है कि हमको हमारे विश्वास को बढ़ाता है। விசுவாசத்தை தொடர்ந்து மற்றவைகள் எல்லாம் நமக்கு ஏதாவது கொடுக்கப்படுகிறது. विश्वास को लेकर के हम सब कुछ हमको मिलता நாம் है। விசுவாச விதையை நாம் ஏதாவது விதைக்கணும். विश्वास का बीज बोना है। விசுவாச விதையை நாம் ஏதாவது விதைத்தோம் என்றால், विश्वास का जब बीज को बोते हैं, 100 அத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம். 100 गुना के उसका फल हम के पाते हैं। ஆதியாகமம் 26 அதிகாரம் 12வது வாக்கியத்திலே, उत्पत्ति 26:12, ஆதியாகமம் 26:12, जेनेसिस 26। கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாதாக. पवित्र नाम को धन्यवाद। அந்த ஈசாக்கு ஏதாவது அவர் பிரயாசம் எடுத்தார். वो इसहाक ने के मेहनत की। சோம்பேறியாக ஏதாவது இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வராது. जो आलसी रहते हैं उनको आशीर्वाद नहीं मिलता। ஊழியமாக இருக்கட்டும், सेवा हो, வாழ்க்கையில் ஏதாவது வேலையாக இருக்கட்டும், जिंदगी के कोई काम हो, கல்வியாக இருக்கட்டும், எந்த தொழிலாக படாயே, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், पढ़ाई कोई भी क्षेत्र हो, நாம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும், कोशिश करे, வேலை செய்ய வேண்டும், काम करे, நாம் கர்த்தருடைய ஏதாவது வார்த்தை ஏதாவது படி प्रभु के वचन के मुताबिक நாம் விசுவாச வார்த்தை நாம் ஏதாவது விதைக்க வேண்டும். विश्वास के वो बीज को हम बोए। ஈசாக்கு ஏதாவது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாராம். इसहाक ने 100 गुना के उसने आशीर्वाद पाया। இந்நாட்கள் ஏதாவது நாம் அதை விதைக்கிறோம் என்றால் इन दिनों में जब बोते हैं तो அது ஏதாவது தீஞ்சு போயிருது, वो के सूख जाता அது है, மழை காலத்துல ஏதாவது அழிந்து போயிருது, बारिश में वो के वैसे मिट जाता நமக்கு है, ஆசீர்வாதம் இல்லாமல் போயிருது. आशीर्वाद हमको नहीं இது मिलता। ஆன்மீகமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். आत्मिक तौर से हम इसको समझना है। விசுவாச விதையை நாம் ஏதாவது விதைக்க வேண்டும். विश्वास करके बीज को बोना है। விசுவாச வார்த்தை நாம் ஏதாவது பேச வேண்டும். विश्वास के बातें हम करना है। நீங்கள் ஏதாவது விசுவாச வார்த்தை அல்லாமல் विश्वास के अलावा நீங்கள் அவிசுவாச வார்த்தை ஏதாவது சிந்தித்தால், शक की बातें सोचेंगे तो உங்களுக்கு அவிசுவாசம் தான் உண்டாகும், शक ही पैदा होगा, விசுவாசமே உண்டாகாது. विश्वास नहीं होगा। விசுவாசத்தில் விதையுங்கள். विश्वास को बोइए। அந்த ஈசாக்கு ஏதாவது விதைத்தான், वो इसहाक ने बोया, 100
மடங்கு 100 गुना, 1 2 3 4 10 அதாவது 50 60 கூட இல்ல 1 100 2 या மடங்கு. 10 या 60 ऐसा नहीं, 100 गुना। அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரியல. वो क्या हिसाब पता नहीं है। 100 மடங்கு. அப்ப முதல் அதாவது அவர் போட்டதாவது அந்த அதாவது குவாண்டிட்டி என்னன்னு சொல்ல தெரியல. वो कितना उसने बीज डाला करके पता नहीं, हिसाब नहीं है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। விசுவாச வார்த்தையை நாம் அதாவது விதைக்க வேண்டும். विश्वास की बातों को हम बोए, விசுவாச அதாவது சுவிசேஷ வசனத்தை நாம் அதாவது மற்றவர்களுக்கு அதாவது எடுத்து அதாவது நாம் அதாவது கொடுக்க வேண்டும். विश्वास की उस खुशखबरी के औरों को हम आके बताएं। நம்முடைய பிள்ளைகளுக்கு விசுவாச வார்த்தையை நாம் அதாவது ஊட்ட வேண்டும். हमारे बच्चों को विश्वास के बातों को हम दे हमको। விசுவாச விதையை அதாவது நாம் அதாவது விதைக்க வேண்டும். विश्वास के बातों को हम आके बोए அது हम, கண்டிப்பாக அதாவது பலனை கொடுக்கும் என்பதா. बेशक यकीनन उसका फल हमको मिलेगा। விசுவாச வார்த்தை அல்லாத மற்ற வார்த்தைகளை நாம் அதாவது நாம் விதைத்தோம் என்றால் विश्वास के अलावा और कोई बीज बोएंगे तो அங்கே அவிசுவாசம், वहां पर शक, அங்கே ஏதாவது பின்னடைவு, वहां पर के पीछे हटना, அங்கே ஏதாவது நம்பிக்கையற்றதாவது வாழ்க்கை தான் உருவாகும். आके नाव में जिंदगी होगी। விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். विश्वास விசுவாசியுங்கள். விசுவாசிக்க வேண்டும். एक विश्वासी विश्वास करना தேவனுடைய है। நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के पवित्र नाम को धन्यवाद। இந்த மரியாள் ये मरियम கர்த்தருடைய வார்த்தை ஏதாவது அவள் கேட்டாள், प्रभु के वचन को सुन रही थी, ஏதாவது வார்த்தை ஏதாவது அவர் விசுவாசித்தாள், वो वचन पर उसने भरोसा रखा, அவள் ஏதாவது பலன் அடைந்தால் அவர் ஏதாவது தைரியம் கொண்டாள். उसने ताकत पाई, उसने की हिम्मत पाई। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो। இரட்டிப்பாக நாம் அதாவது ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். दुगना आशीर्वाद हम पाना है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। தேவன் தம்முடைய ஜனங்களை சபையை ஏதாவது முதற் பேரானவரின் சங்கம் என்று சொல்லி அழைக்கிறது. अपनी कलीसिया को प्रभु के पहलोटा करके देखता है। நியாயப்பிரமாணத்திலே व्यवस्था में குடும்பத்தில் ஏதாவது முதல் பிறந்திருக்கிறவர்களுக்கு परिवार में जो पहला जो पैदा हुआ है, இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டு. दुगना उनको आशीर्वाद है। ஆண் குழந்தைக்கு தான், लड़के को, பெண் குழந்தைக்கு இல்ல. लड़की की नहीं। ஆண் குழந்தைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் जो आके जो लड़के को दुगना आशीर्वाद यानी அவன் தான் ஆசாரியனாக வர வேண்டும். वही याजक होना है, அவன் தான் அதாவது அரசனாக வர வேண்டும். वही राजा होना है। இது தேவனுடைய பிரமாணமாகும். ये प्रभु का आज्ञा है। தேவனுடைய சபை कलीसिया இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் प्रभु का दुगना आशीर्वाद पाना है। எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட வசனத்தின்படி इब्रानी 12वां अध्याय में जैसे लिखा है, நாம் அதாவது முதற் பேரானவரின் சங்கம் என்று சொல்லி हम எழுதப்பட்டிருக்கிறது. पहलोटा के यहाँ के संघ है। அந்த हम வசனத்தை ஏதாவது எடுத்தவர்கள் வாசிக்கலாம். इब्रानी சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000 10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறதாவது முதற் பேரானவரின் சங்கம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. आसमान पे लिखी हुई जाके पहलोटा के तुम्हारे संघ हो, मंडली हो। அப்படி என்றால் நாம் எல்லோரும் தேவனுடைய முதற் பேரானவர்கள். हम प्रभु के पहलोटा है। நாம் எல்லாம் அதாவது ரட்சிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் மீட்பை ஏதாவது பெற்றிருக்கிறவர்கள். हम जो उद्धार पे प्रभु के लिए पहला फल है, முதற் பிறகாவது பேரானவர்களாக இருக்கிறோம். हम पहला फल है। முதற் பேரானவர்களுக்கு पहला जो फल जो है, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும். यकीनन दुगना आशीर्वाद देना ही है। ஹalleluya. हालेलुया। தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் வாக்குகளை இருக்கிறார். ऐसा आशीर्वाद प्रभु ने वादा किया நாம் है, தேவனுடைய ஜனங்கள் நாம் அதை ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். उसे पाना है। நாம் கர்த்தருடைய ஏதாவது வசனத்தை ஏதாவது கேட்பதும் प्रभु का वचन सुनना, விசுவாசத்தோடு நம்முடைய ஏதாவது இருதயத்தில் ஏதாவது அதை வாங்கி विश्वास से उसे हम कबूल करें, நாம் 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்காக நாம் ஏதாவது கனி கொடுக்க முடியும். 30 60 और 100 गुना उसका हम आके फल दे सकते தேவனுடைய हैं। நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु की नाम की महिमा हो। விசுவாசம் ரொம்ப அவசியம். विश्वास बेहद जरूरी है। தேவனுடைய ஏதாவது வார்த்தை நாம் ஏதாவது கேட்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு वचन के बातों को सुनकर जो विश्वास करते हैं, தேவன் ஏதாவது அந்த இரட்டிப்பான நன்மை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். वो दुगना आशीर्वाद देता है। நாம் தேவனுடைய ஏதாவது முதற் பலர்களாக, हम प्रभु का पहला फल, முதலாவது பேரானவர்களாக पहलोटा இயேசு கிறிஸ்து मसीह உலக சிருஷ்டிப்பிலே दुनिया के सृष्टि में முதற் பேரானவராக இருக்கிறார். पहलोटा है, அவர் எல்லாவற்றுக்கும் அது மேலானவராக இருக்கிறார். सबसे आके अव्वल है, ऊंचा है। கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லோரும் मसीह यीशु में हम सब, நாம் எல்லோரும் முதற் பேரானவர்களாக இருக்கிறோம். हम आके पहलोटा है, முதற் பலன்களாகவும் நாம் இருக்கிறோம். पहला फल है। அப்ப முதற் பேரானவர்களுக்கு पहलोटा के தேவன் लिए இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஏதாவது கொடுப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் ये பண்ணியிருக்கிறார். वादा कि दुगना आशीर्वाद देता हूं, விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளலாம். विश्वास से पाए। ஹalleluya.
हालेलुया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। யோபை நாம் அதாவது கவனிக்கும் பொழுது अय्यूब का जो गौर करे तो யோபனுடைய வாழ்க்கை ஏதாவது மிகவும் ஏதாவது மோசம் அடைந்தது. हाँ अय्यूब की जिंदगी बहुत ही बद से बदतर हो गई थी। ஆரோக்கியமும் அவருடைய ஏதாவது வாழ்க்கையினுடைய சகல ஏதாவது நிலைகளும் उसकी तंदुरुस्ती उसके सब हालात அது ஏதாவது அழிந்து போயிட்டது. वो आके पूरा तबाह हो ஆனால் गया। அவரிடத்தில் ஏதாவது இருந்தது ஒன்றே ஒன்று தான் இருந்தது. एक ही था, விசுவாசம் இருந்தது. विश्वास था। தேவன் மேல் ஏதாவது முழு விசுவாசம் உடையவராக प्रभु पर இருந்தார். पूरा विश्वास। அந்த விசுவாசம் உள்ள அந்த யோபை वो विश्वास अय्यूब को கடவுள் ஏதாவது ஆசீர்வதித்தார், आशीर्वाद दिया, இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். दुगना आशीर्वाद दिया தேவனுடைய उसको। நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। அதை நீங்கள் ஏதாவது அவருடைய புத்தகத்தில் ஏதாவது கடைசி ஏதாவது அதிகாரத்தில் ஏதாவது வாசித்து அறிந்து उस கொள்ளலாம். किताब के आखिरी अध्याय को पढ़ के आप समझ सकते हैं। நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் हमारे जिंदगी में जो भी तकलीफ हो, தேவனை ஒருபோதும் நாம் குறை கூறக்கூடாது. हरगिज प्रभु पर आके इल्जाम न लगाए। ஒருவேளை அந்த குறை நம்மால் உண்டாயிருக்கலாம், वो आके जो गलती हमारे वजह से वो आके कमी आई होगी, பிறரால் உண்டாயிருக்கலாம். दूसरे से आई அப்ப होगी। பிறரால் உண்டாயிருக்கிறது என்பது दूसरे से आना यानी காலம் காலமாக जमाने जमाने से, பரம்பரையாக जो आके जो जमाने से होते आ रही है। வியாதிகள் ஒருவனை விட்டதாது இன்னும் ஒருவரிடம் ஏதாவது வருகிறது. एक की बीमारी आके उनके परिवार के लोग को आते ही रहता அது है। கடவுள் நமக்காக வேண்டி ஸ்பெஷலா கொடுத்ததில்லை. प्रभु हमें खास करके दिया नहीं है। ஒன்று நம்முடைய ஏதாவது குடும்ப ஏதாவது பரம்பரைகளில் இருந்து, एक तुम्हारे खानदान में से आया होगा, இல்லை என்றால் ஏதாவது நம்முடைய ஏதாவது தவறுகள் நிமித்தம், या हमारे गलती, நமக்கு ஏதாவது வியாதிகள், நம்ம ஏதாவது பல குறைபாடுகள் வந்திருக்கலாம். हमें कई कमियां कमजोरी இது आई கடவுள் होगी। தான் இது எனக்கு ஏதாவது கொடுத்தார், கடவுள் தான் என்னை தண்டிக்கிறார் என்று சொல்லி ஒருவனும் குறை சொல்ல முடியாது. प्रभु ने मुझे दिया, प्रभु मुझे सजा दे देगा, प्रभु को शिकायत ना करे। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. पवित्र नाम को धन्यवाद। ஆம், ஆண்டவருடைய ஏதாவது ஜனங்களுடைய வாழ்க்கையில நாம் காணுகிறதாவது உண்மை சத்தியம் என்னவென்றால், प्रभु के लोगों के जिंदगी में क्या सच हम देखते हैं। ஆண்டவருடைய ஏதாவது ஜனங்கள், விசுவாச ஜனங்கள், பரிசுத்தவான்கள் जो प्रभु के लोग, पवित्र लोग, வாழ்க்கையிலே அவர்கள் ஏதாவது நொந்து அவர்கள் கஷ்டப்பட்டு அவர்கள் ஏதாவது அடைந்த பாடுகளை நாம் கவனிக்கும் பொழுது, जो वो आके जिंदगी में थक कर हार कर जाके जो हार जो मारे के उन हालात में அதில் ஒன்றை மாத்திரம் அதாவது அவர்கள் செய்தார்கள். एक किया उन्होंने, தேவனை அவர்கள் விட்டுவிடவே இல்லை. प्रभु को हरगिज इनकार नहीं किया। கடவுளை ஏதாவது பிடிச்சுக்கிட்டாங்க. प्रभु को उन्होंने आके बड़े मजबूती से पकड़ लिए। பிடித்ததினாலே கடவுளும் ஏதாவது அவர்களை ஏதாவது ஆசீர்வதிக்காமல் இருக்கல. मजबूती से पकड़ने से प्रभु भी उन्हें அவர்களை आशीर्वाद दिए बगैर नहीं रह அவர்களை पाए, ஆசீர்வதித்தார். उन्हें आशीष किया। ஹalleluya. हालेलुया। யோபின் வாழ்க்கை தான் கவனித்தீர்கள் என்றால், अय्यूब की जिंदगी पे गौर करेंगे तो இரட்டிப்பான ஆசீர்வாதம் உண்டாயிற்று. दुगना आशीर्वाद मिला। அவருடைய ஏதாவது ஆரோக்கியம் ஏதாவது அவருக்கு ஏதாவது மறுபடியும் ஏதாவது வந்தது. उसकी तंदुरुस्ती वापस आया, அவருடைய ஆஸ்திகள் ஏதாவது மறுபடியும் பெருகிட்டு, उसका सारा जमीन जायदाद भी उसको सब वापस मिल गया। அவருடைய ஏதாவது புகழ்ச்சியை பற்றி ஏதாவது அந்த புத்தகத்தின் கடைசி ஏதாவது அதிகாரத்தில் उसके எழுதப்பட்டிருக்கிறது. शोहरत के बारे में अय्यूब के आखिरी किताब में लिखा நாம் ஏதாவது ஒரு பாடலை பாடுவோமாக. है। एक गीत गाएंगे हम, 105வது பாடலை பாடுவோமாக. 105 पढ़ेंगे हम। பாடல் எண் 105. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, முன்மாறி மேல் பின் மாறி மழையே, உன்னதத்திலிருந்து வந்திறங்குமே, முன்மாறி மேல் பின் மாறி மழையே, உன்னதத்திலிருந்து வந்திறங்குதே. மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் நாம் பெற்றீர். அல்லேலூயா. மகிமை மேல் மகிமை மறுரூபம் நாம் பெற்றீர். கன்னிமை நேரத்திலே பரந்தேகி கர்த்தருடன் நாம் என்றும் வாழுவோம். கன்னிமை
நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। தேவனுடைய இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் நம்ம மேல் வந்து இறங்குகிறது. प्रभु का दुगना आशीर्वाद हमें उतरती है। தேவன் உங்களை ஏதாவது இன்றைக்கு ஏதாவது ஆசீர்வதிக்கிறார். आज आशीर्वाद करता है प्रभु। ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஏதாவது உண்மை உள்ளவராக இருக்கிறார். आशीर्वाद कहता आशीष करता हूँ जो कहा प्रभु वो सच्चा है। தேவன் மேல் நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். प्रभु में हमको विश्वास होना चाहिए। விசுவாசம் உள்ளவர்களுக்கு தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை जो கொடுக்கிறார். विश्वास करता है प्रभु ने आशीष देता है। விசுவாசத்தில் நம்ம ஏதாவது பிசங்கி ஏதாவது நம்ம ஏதாவது விழுந்து ஏதாவது விட்ட பிறகு विश्वास में गिर पड़ेंगे तो தேவன் நம்ம ஏதாவது தூக்கி விடுகிறார். प्रभु उठाता है। தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக प्रभु का वो आशीर्वाद को पाने के लिए தேவனை ஒருபோதும் ஏதாவது மறந்து விடக்கூடாது. प्रभु को हरगिज ना भूले। தேவன் செய்த நன்மைகளை நாம் ஏதாவது ஒவ்வொரு நாளும் ஏதாவது நினைவு கூற प्रभु ने வேண்டும். जो किया एहसानों का हम हर रोज याद करें। நம்முடைய வாழ்க்கை ஏதாவது நாம் ஏதாவது கவலைகளை ஏதாவது நாம் ஏதாவது நினைத்து கொண்டிருக்கிறோம். हमारे गमों को हम याद करते रहते हैं। இல்லை, தேவன் ஏதாவது உங்களுடைய ஏதாவது முற்காலங்களிலே செய்த ஏதாவது நன்மைகள் ஆசீர்வாதங்கள் लेकिन ऐसा नहीं कि एक जमाने में जो प्रभु ने दिया आशीर्वादों को, தேவன் ஏதாவது கொடுத்திருக்கிற பாதுகாப்பு, प्रभु ने जो दिया जो रक्षा को, தேவன் கொடுத்திருக்கிற ஜீவன், प्रभु ने जो दिया ये जीवन தேவன் को, கொடுத்திருக்கிற கிருபை, प्रभु ने जो दिया ये अनुग्रह, இவைகள் எல்லாவற்றுக்காகவும் ஏதாவது கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த ये வேண்டும். सब के लिए प्रभु के लिए शुक्रगुजारी रहे தேவனுடைய हम। நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। உபாகமம் 21ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தில் व्यवस्था 21:14 உபாகமம் 21:17 17 व्यवस्था 21:17 डिटरोनमी பிறந்தவனை சேஷபுத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆசைகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன் சேஷபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के पवित्र नाम को धन्यवाद। ஒருவருடைய ஏதாவது தலைப்பிள்ளை ஏதாவது மூத்ததாவது மகன் ये पहलौठा जो होता है, जब पहला लड़का बच्चा, தேவனது ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. प्रभु ने आशीष करते करके बाइबल कहती है। ஆசாரிய ஊழியமும் தேவனுடைய பணியும் याजक का सेवा और के जो कार्य जो राजा का सेवा தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக அரசனாக இருக்கிற பதவியும் और जो देश को जो आके राज करने के राजा का இந்த दर्जा भी முதற் பேரானவருக்கே உரியது. वो पहलौठा का है। இந்த முதற் பேரானவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து वो இருக்கிறார். पहलौठा प्रभु यीशु है। இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிலும் தான் எல்லாமுமாக प्रभु यीशु के सब के लिए सब அவர் में முதற் பேரானவராக वो இருக்கிறதினாலே पहलौठा है। அவர் உலகத்தை ஆளுகை செய்ய वो प्रभु போகிறார். पर आके दुनिया पर राज करने वाला है। தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே प्रभु के लोग हम हमारी जिंदगी தேவனுடைய ஜனம் में தேவனுடைய சபையானது हमारी कलिसिया जो है, முதற் பேரானவரின் சங்கம் என்று சொல்லி कलिसिया का जाके जो पहलौठा का जाके पहला फल का मंडली है। தேவன் நம்மை தான் முன்குறித்திருக்கிறார். प्रभु ने हमें चुना है, தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். हमें जाना है, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். बुलाया है। முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு जो जाने गए हैं இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் ये दुगना आशीर्वाद வந்து ஏதாவது இறங்கும் என்று சொல்லி वाक्य எழுதப்பட்டிருக்கிறது. उतरेगी करके देखते हैं। எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்திலே इब्रानी 12:23 में இந்த வாக்கியத்தை நம்ம ஏதாவது வாசிக்கிறோம். ये वचन को पढ़ते हैं। தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் प्रभु के लोग हम இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறும்படியாக दुगना आशीर्वाद पाने के लिए கர்த்தர் ஏதாவது வாக்கு கொடுத்திருக்கிறார். प्रभु ने वादा किया இந்த है। ஆண்டு முழுவதும் ये साल भर கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே प्रभु के लोग की जिंदगी நாம் में இழந்து போனவைகள், जो खोए, நாம் செய்யாதவைகள், जो नहीं किए, நாம் ஏதாவது விட்டு जो விட்டவைகள், छोड़ दिए, நாம் மறந்தவைகள், जो भूल गए, இவைகள் எல்லாவற்றும் மறுபடியும் ஏதாவது கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு திரும்ப ஏதாவது கொடுப்பார். वापस वो देना चाहता है। தேவனுடைய ஏதாவது வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுப்பார். वरदान आके प्रभु के सामर्थ प्रभु में देगा। தேவனுடைய வரங்களில் தான் प्रभु के वरदान में ही இயேசு கிறிஸ்து ஏதாவது பிரதானமான வரம் ஈவு சொல்லி முடியாத ஈவு என்று சொல்லி நமக்கு கடந்ததாவது கிறிஸ்மஸ் என்று நாம் தியானித்தோம். यीशु मसीह के श्रेष्ठ वरदान और बख्शीश है करके हमने पिछले रविवार को ध्यान किए। தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே प्रभु के लोग हम प्रभु हमारी ஆண்டவர் जिंदगी நமக்கு में ஏதாவது நன்மை செய்கிறார். प्रभु भलाई देख करता है, இரட்டிப்பாக உங்களை ஆசீர்வதிப்பார். दुगना आशीर्वाद இந்த दूंगा। கடந்த ஏதாவது ஆண்டிலே पिछले साल பல ஏதாவது நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது உண்டா कई இருக்கலாம். नुकसान भी हुए होंगे। அந்த நஷ்டத்தை தான் கர்த்தர் தான் மறுபடியும் ஏதாவது நமக்கு ஏதாவது திரும்பி ஏதாவது தருவார். वो आके वो दुगना हमें आके फिर आके भलाई में நாம் लौटाएगा। இழந்தவைகளை கர்த்தர் ஏதாவது விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்ளலாம். जो खोए हैं वो विश्वास से पाना चाहिए। விசுவாசத்தோடு நாம் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் विश्वास से पाना यानी ஆண்டவர் சும்மா தான் தூக்கி அப்படி கொடுத்துட மாட்டார். सिर्फ ऐसे आके उठा कर देता है। ஏற்கனவே நாம் கவனித்தது மாதிரி पहले हम जैसा गौर இஸ்ரவேல் किया, ஜனங்கள் ஏதாவது அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். इजरायली कैदी हो गए, தேவனுடைய உடன்படிக்கை அவருடைய வாக்குத்தத்தங்களை ஏதாவது மீறி போட்டார்கள். वादाओं को उसके अहद को उन्होंने उल्लंघन किए। மீறி போட்ட ஜனங்கள் மேல் தேவன் ஏதாவது பரிதாபம் கொண்டார். जो के अहद को तोड़ा हुआ इजरायली पर அவர்களை रहम தேவன் किया, சிநேகித்தார்.
प्यार किया, நம்பிக்கையுடையதால் சிறைகளே ये जो उम्मीदवारों के जो गुलाम மறுபடியும் அதாவது அரணுக்கு திரும்புங்கள், वापस किले लौटा, உங்களை நான் ரெட்டிப்பாக ஆசீர்வதிப்பேன், तुम्हें दुगना आशीष देता இன்றைக்கே हूँ, ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி आज ஆண்டவர் ही வாக்குத்தத்தம் देता हूँ கொடுத்தார். करके कहा उसने। தேவஜனங்கள் உண்மையாக நாம் இருந்தோம் என்றால், हम सच्चा रहेंगे तो, தேவன் விரும்புகிறதை நாம் செய்தோம் என்றால், जो प्रभु चाहते हैं वो करेंगे விசுவாசம் तो, உள்ளவர்களாக நாம் இருந்தோம் என்றால், विश्वासी रहेंगे तो, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். प्रभु में आशीष करता அவருடைய है, பிரமாணங்களை நாம் அதாவது மீறாமல் उसके आज्ञा का उल्लंघन न நாம் करें, அவரையே ஏதாவது நோக்கி பார்க்க उस வேண்டும். पर ही हमारा नजर रहे, உலகத்தையோ மற்றவைகளை ஏதாவது நாம் நோக்கி பார்த்தோம் दुनिया என்றால் या दुनिया की चीजों पर नजर रहेंगे, ஆசீர்வாத தடை உண்டாகும். आशीर्वाद रुकावट पैदा நாம் होगी, கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமாக. प्रभु पर नजर रहे, அவர் நம்மத்திலே வாசம் हमारे செய்கிறார். बीच निवास करता है, இயேசுவானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தான் வாசம் செய்தார். इजरायली के बीच है कि यीशु निवास किए, இஸ்ரவேலரோ அதாவது இயேசுவாவது கண்டும் காணாதவர்களைப் போல இருந்து लेकिन விட்டார்கள். इजरायलियों ने देखकर अनदेखी की, இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. यीशु को कबूल नहीं किया, புறஜாதிகளாக இருக்கிற நாமோ இயேசுவை गैर कौम ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். हमको आके हमने प्रभु यीशु को நமக்கு स्वीकार किया, ரட்சிப்பு வந்திருக்கிறது. उद्धार आया, நாமே தேவனுடையதாவது மெய்யான ஆன்மீக யூதர்கள். हम ही के सच्चा आत्मिक यहूदी நாம் है, மீட்கப்பட்டிருக்கிறோம். छुड़ाए गए हैं, நாம் அதாவது முதற் பலன்கள், अब पहला फल है, முதற்தாவது பேரானவர்கள். पहलौटा है, அதாவது பேரானவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். पहलौटों को प्रभु यकीनन दुगना आशीर्वाद देता அதை है, நீங்கள் இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுங்கள். अब ही पाओगे, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நீங்கள் அனுபவியுங்கள். हमारी जिंदगी में இந்த उसे अनुभव ஆண்டவரும் करें, அந்த ஆசீர்வாதம் इस साल உண்டாயிருப்பதாக. भर तुम पर आशीर्वाद बने रहे, கர்த்தர் இந்த வார்த்தையிலே प्रभु ஆசீர்வதிப்பார். सचन को आशीष करें, ஹalleluya हालेलुया, ஹalleluya हालेलुया, ஹalleluya.